ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கிற பாட புத்தகத்துல இந்த மாதிரி ஃபேர் அக்லின்னு வித்தியாசத்தை சொல்லி கொடுத்து ஒரு 6 வயசு குழந்தையோட மனசுல அவன் பள்ளிக்கூடத்திலேயே நிறத்தை வச்சு அரசியல விதைக்கிறாங்க. தி பாலிடிக்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், தி பாலிடிக்ஸ் ஆஃப் ஹேட். அவ்வளோ ஏன் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிற நீங்களே அவங்கள பார்த்தா தெரியாதான்னு கேட்கிற அளவுக்கு பச்சையான ஜாதி அரசியல் இங்க நடக்குது. நாலு பேரை அம்மனமாக்கி நடுத்தருவுல ஓட விட்டு அடிக்கிறாங்க. ஆனா அது பீகார்ல தானே. மாட்டு இறைச்சியை கடத்தின ஒரு ஆள ஒரு கூட்டமே வந்து அடிச்சு கொல்லுது. அது ஏன்னா யூபியில தானே. போலீஸ் நம்பி விசாரணைக்காக வந்த 2 பேரை கொடுமைப்படுத்தி கொலை பண்ணாங்க. ஆனா அது தூத்துக்குடியில தானே. ஒருத்தர் பசி கொடுமையால அதை தாங்க முடியாம சாப்பாட திருடி சாப்பிட்டதுக்கு ஒரு ஆதிவாசி இளைஞனை கூட்டம் கூடி அடிச்சே கொன்னு இருக்காங்க. அது எங்க கேரளால தானே. இல்ல, இதெல்லாம் நடந்திருக்கிறது இந்தியால. நாயை கொன்னா கேள்வி கேட்க மனுஷன் வர இந்த நாட்டுல ஒரு மனுஷனை கொன்னா எதிர்த்து கேள்வி கேட்க இந்த நாய் வராதுங்கிற தைரியம் இவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அந்த தைரியம் தான், அந்த நம்பிக்கை தான் யுவரானர் இந்த நாட்டோட அரசியல். கேள்வி கேட்கிறவங்களை ஊமையாக்குற அரசியல், விரல் நீட்டி கேள்வி கேட்டா விலக மாற்ற அரசியல். ஆனா எவ்வளவுதான் ஊமையா இருந்தாலும், எந்த சுரங்கத்தில் அடைச்சு வச்சிருந்தாலும் கண்டிப்பா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த நாடு ஒருத்தனுக்கும் அவ அப்பம் வீட்டு சொத்து இல்ல. இது நம்ம நாடு யுவரானர்.